சரி விடுங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? போய் சேர வேண்டிய காலம் வந்துட்டுன்னா போய் சேர வேண்டியதுதான். ஒன்றுக்கு மாற்றி ஒன்று என்னாலையும் முடியல. கொஞ்ச நாளாவே தலைவலி அதிகமாகவே தான் இருந்துச்சு. இவங்கிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் வேலையா இருக்குமா, அடுத்த வாரம் கூட்டிட்டு போறேன்னு சொன்ன ஆஸ்பத்திரிக்கு. போய் சேர வேண்டிய நாள் வந்துட்டுன்னு நினைக்கேன். இந்த தலையில அடிபட்ட ஆஸ்பத்திரியில கடந்தனே, அப்பமே போய் சேர்ந்து இருக்கணும். என் பிள்ளையோட கல்யாணத்தை பாக்குறக்காண்டிதான் இவ்வளவு நாள் இங்கன உயிரோட இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் போல. நல்லதையே நடப்போம், அவ்வளவுதான். யார் என்ன வாழ்க்கை என்னம்மா, நீங்க பார்க்காததையே நான் சொல்லிட பாறேன். உங்க அனுபவத்துல நீங்க எவ்வளவோ பார்த்துருப்பீங்க. எனக்கு ஒன்றும் வயசு ஒன்றும் கம்மிலாம் இல்லை, உங்க வயசுக்கு ஏத்த மாதிரிதான். என்ன ராம்குமார் ஒரு 15 வருஷம் கழிச்சு போறான், அதனால அவன் எனக்கு பையனா இருக்கான். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். என்ன சொல்றதுன்னு எங்களுக்கும் தெரியல. இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம இவளும் அவனும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுதான் சரி அப்படின்னு பேசிட்டு போவோமேன்னு. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, எல்லாமே அது எல்லாமே நல்லதுக்குன்னு சொல்ல வரீங்க தானே? யாராவ மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, யாரும் எனக்கு வேண்டாம். அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க எல்லாரும் பாத்துப்போம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உங்க உடம்ப மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல எங்களுக்கும். மறைச்சது தப்பு தான். தம்பி தான் கோபமா இருக்கான்னு நினைக்கேன். நீங்க தான் எடுத்து புரியுற மாதிரி சொல்லணும். எப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொண்டு போய் அவன்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம இவ்வளவு மறைச்சிட்டா. ரகுவும் அப்பா வச்சு சொல்லணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு 2 பேரும் வீட்டுல மூஞ்சு கொடுத்தே பேசிக்கிறது இல்லை. ரொம்ப பெரிய சண்டையாக போய் தான் எங்களுக்கே தெரியும். அவன் பேக் தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கரைக்கு நிக்கா, இவ வாயே திறக்காம நின்றுக்கிட்டு கிடந்தா. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்க போய் தான் இன்னைக்கு காலையில தான் சொன்னாங்க. சரி, இது என்னதான் இருந்தாலும் அவங்க விஷயம் அவங்க கிட்ட சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனடியே இங்க கிளம்பி வந்தது. அதுக்காண்டி ரேஸ்மா மேல கோவம் எதுவும் படாம தம்பி. பண்ண விஷயம் தப்பு இல்லல்ல, தெரியாம பண்ணிட்டாங்க, அதனால தூக்கி வச்சு மடியில வச்சு கொஞ்சம் எதுவும் பேசிடாதையா. அந்த தம்பி பேசுதுன்றதுக்காண்டி கூட நீயும் பேசிடாதையா. இருக்கிற பிரச்சனை கூட கொஞ்சம் பெரிய பிரச்சனையாயிரும். இவ பண்ணதுக்கு என்னத்த சொல்லுறதுன்னு தெரியல. அந்த தம்பி பேசதான் செய்யும், அமைதியா கேட்டுக்கிட்டு போவோம், புரிஞ்சுச்சா? பாய் முடிக்கிட்டு அமைதியா இரு ரகு, எதையாச்சும் அவசரப்பட்டு வார்த்தை விட்றாத. பேசிடாதையா ரகு, கோவப்படாதையா. கோவப்படாதனா எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? கோவம் வரதான் செய்யுது, வாயு முடிக்கிட்டு பல்லு கடிச்சுக்கிட்டு அமைதியா நிக்கதான் செய்யணும். இப்ப கேப்பாரு 4 கேள்வி நாக்க பிடிங்கிற மாதிரி, உங்க பொண்ணு கேட்டுக்க சொல்லுங்க. தலை எழுத்து அப்பமே சொல்லிடலான்னு சொன்னேன், கேட்டாலா? அவருக்கு வலிக்கும், அவர் கஷ்டப்படுவாரு, அதை இதன்னு சும்மா அதையும் இதையும் கதையை கட்டிக்கிட்டு இருந்தா. இப்ப நல்லா கேக்குறாருல, இவளுக்கு இப்ப மனசுல குழு குழுன்னு இருக்கும், இவளுக்கு கஷ்டமா இருக்காது. ஏன்னா அவன் தானே கேக்குறான், அதனால இவளுக்கு குழு குழுன்னு இருக்கும். பாத்துக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தானே எரிச்சலா இருக்கு. வர கோவத்துக்கு ஓங்கிக்கிட்டு சண்டைக்கு தான் போகணும்னு தோணுது. என்ன பண்றது? நம்ம மேல தப்பு இருக்கு, வாயு கடிச்சுக்கிட்டு அமைதியா இருக்க வேண்டியதுதான். அவன் கேக்குற கேள்வி எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே அமைதியா மூடிக்கிட்டு நிக்க வேண்டியதுதான். எனக்காண்டிலாம் ஒன்னும் யாரும் நிக்கணும்னு அவசியம் இல்ல. உனக்கு பிடிக்கலன்னா கிளம்பு. இந்த வாய்க்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. சும்மா இரியா. இருக்கேன். சும்மா இரியாராமே, பாவம். உனக்காண்டி யோசிச்சுதானே இவ்வளவு தூரம் அந்த பிள்ளை மறைக்கணும்னு நினைச்சிருக்கி. அவளுக்கு என்ன வேண்டுதலா? இப்ப மறைச்சு என்ன பண்ண, மறைக்காம இருந்து என்ன பண்ண? உன்கிட்ட சொன்னா மட்டும் உன்னால என்னத்த பண்ணிட முடியும் சொல்லி? உன்கிட்டதான் ஏன் கேட்கேன், பதில் சொல்லி. எப்படியா இருந்தாலும் இதுக்கு அவதான் தெளிவா சொல்றாள, மருந்து வேணா சாப்பிட்டுக்கலாம், அதையும் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு. நீயும் டாக்டர் தானே, உனக்கு தெரியாமையா? அப்பமா வச்சு அடிக்கடிக்கு தலை வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நான் தான் கண்டுக்காம மாத்திரையை கடையில வாங்கி போட்டுக்கிட்டு கடைசி இவ்வளோ பெரிய பிரச்சனைல வந்து முடிஞ்சிட்டு. அப்பமே போயிருக்கணும் சின்னதா இருக்கும் போதே. தலைவலி தானேன்னு பாத்துக்கிட்டு இருந்ததுனாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. சரி விடு, அந்த பிள்ளைய குறை சொல்லி என்ன பண்ணுறது? அந்த பிள்ளை நம்ம கிட்ட எப்படி வந்து சொல்றதுன்னு தெரியாம தயங்கி நின்று இருந்திருக்கோம். ரேஷ்மா, அது அத்தை, நான் இந்த விஷயத்த மறைச்சது தப்பு தான், அவர்கிட்ட மறைச்சிருக்க கூடாதுதான். ஆனா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு வாட்டியும் சொல்லலான்னு போகும்போது எங்க அம்மா இல்லைன்னா நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன் அப்படின்னு எதையாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல என்னால அவர்கிட்ட பேச முடியல அத்தை. நான் என்ன பண்ண முடியும்? அதனாலதான் மறைச்சேன். நான் மறைச்சது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி இப்படி கோவப்பட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் அத்தை,
நான் மட்டும் என்ன, நீங்க இறந்துடணும்னு ஆசைப்படுவேன்னா என்ன? சொல்லுங்க அத்தை. அவருக்கே அத்தை புரிய மாட்டேங்குது. அவருக்காண்டி தானே நான் மறைச்சிக்கிட்டு இருந்தேன். 2 வாரம் நடப்பணமா தான் இருந்தேனே, யாருக்கிட்டயும் பேசாம எதையும் சொல்லாம. நானும் என் தம்பியும் அவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இவருக்காண்டி. ஆனா இவருக்கு அதெல்லாம் புரியாது. எடுத்த உடனே இப்படி பேசுறாரு பாருங்க. நான் ஏதோ வேணும்னே பண்ண மாதிரி. இதெல்லாம் நல்லதுக்கா? நீ பேசாத ரேஷ்மா. நீ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிருக்க, எனக்கு ஏமாத்திருக்க லிட்ரலி. நீ என் ஒய்ஃப் என்ன வெளியே போய் சொல்லிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ரொம்ப பெருமையா இருக்கும் எனக்கு. எப்படி ரேஷ்மா? இல்ல எப்படின்னு கேக்குறேன். அவ்வளவு தடவை கேட்டேன் ஏதாச்சும் பிரச்சனையா பிரச்சனையா பிரச்சனையான்னு சொல்லிட்டு. 2 வாரம் கழிச்சு வந்து சொல்றேன். முதல்ல அந்த ஹாஸ்பிட்டல் மேல கேஸ் ஃபைல் பண்ணல மட்டும் பாருங்க ப்ளீஸ். அவங்க எங்களுக்காண்டி தான் அமைதியா இருந்தாங்க. நாங்க சொல்லிக்கிறோம்னு சொன்னேன், அதனாலதான் அவங்க அமைதியா இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் சைட்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க. அத சொல்ல நீ யாரு? நீ யாரு முதல்ல? தம்பி, அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவ. நீ இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு எல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கிறதுனாலதான் அமைதியா இருந்தோம். இதுக்கு மேலேயும் பேசினா அமைதியா இருக்கணும் எந்த அவசியமும் இல்லை எங்களுக்கு. புரிஞ்சுச்சா? அவ பண்ணது ஒரு விதத்துல தப்புனாலும் அவ பண்ணது ஒரு விதத்துல சரிதான். நீ கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ இவ்வளவு தூரம் அவளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு மறைச்சுக்கிட்டு இருக்கா. என் பிள்ளை எங்க எப்படி இருக்க வேண்டிய பிள்ளை தெரியுமா? 2 வாரமா பிள்ளை அவ்வளவு சுவாதமா கடந்துகிட்டு இருக்கு. அவ விருப்பப்படான்னு சொல்லிட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க ஆசைப்பட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு கிடக்கும். எங்களுக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்ல உன் முன்னாடி வந்து தலையை குனிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு. நீ கஷ்டப்பட கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிக்கிட்டு கிடக்கா. உனக்காண்டி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுற அளவுக்கு அவ முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கா. அவகிட்ட நீ யாருன்னு கேட்கிற? எப்படி இப்படி கேட்கணும்னு உனக்கு தோணுது? அமைதியா இருக்காங்க அப்படின்றதுக்காண்டி என்ன வேணாலும் பேசலாம்லாம் இல்ல. புரிஞ்சுச்சா உனக்கு? என்ன புரியணும் இல்ல என்ன புரியணும்னு கேக்குறேன். என் அம்மா விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா, என்னை ஏமாத்திருக்கா. இவ ஏன் நல்லதுக்கு பண்ணாபுல அப்படிதானே? கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ வா போ. இவ அவ என் அக்கா ஒன்னும் ஆடு இல்ல மாடு இல்ல இங்க யாரும். ஆமா ரகு, மரியாதை தானே ரொம்ப தருவாங்க மரியாதை உங்க அக்காக்கு. உங்க அக்கா பண்ண விஷயத்துக்கு நீ சப்போர்ட்டுக்கு நின்று இருக்க பத்தியா? உங்க அக்காக்கு ரொம்ப பெரிய மரியாதை. பேசாம கோவில் தான் கட்டணும் உங்க அக்கா பண்ண விஷயத்துக்கு எல்லாம். பேசாம ஒரு லேண்ட் வாங்கி நீயும் நானும் சேர்ந்து கோவில் கட்டி ரேஷ்மா கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வேணா ஓபன் பண்ணுவோமா? சொல்லு, ஓபன் பண்ணுவோமா? சே, ஒரு டாக்டரா இருந்துகிட்டு ஒரு மெடிக்கல் கண்டிஷனோட பேஷண்ட் கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அட்டெண்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் உண்மையா எல்லாத்தையும் சொல்லணும். இப்படி மறைக்க கூடாது. நிறைய கேஸ் நீங்களே ஹேண்டில் பண்ணிருப்பீங்களே, இப்படிதான் அவங்க வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு மறைச்சிருப்பீங்களா? ஏன் மறைக்க மாட்டோம்? ஏன் ஓப்பன்ஸே எல்லாத்தையும் உண்மையா எல்லாத்தையும் சொல்றோம்? அவங்களுடைய கண்டிஷன் எப்படி என்ன எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்கன்னு ஏன்னா நம்மளாலேயே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நாளைக்கு என்ன வேணாலும் ஆகலாம். அது வரைக்கும் அவங்க ஃபேமிலியோட அவங்க சந்தோஷமாவோ இல்ல அது வரைக்கும் அவங்க ஃபேமிலியோட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதாகவோ அவங்க அந்த ஃபேமிலியை பில்ட் பண்றதுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி நம்ம உண்மையை சொல்றோம் இல்லையா? டாக்டரோட எத்திக்ஸே மீறி இருக்க, உண்மையெல்லாம் மறைச்சிருக்க, வெக்கமா எல்லாம் உனக்கு? இதுல கல்யாணம் நிச்சயதார்த்தம் இந்த டிராமா வேற, அப்படிதானே? வெக்கமா இல்ல உனக்கு? உனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இருக்கா இல்லையான்னு இங்க கேட்கல. நடந்த உண்மையை சொல்ல வந்திருக்கோம் அவ்வளவுதான். சும்மா நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க, கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பேசுனது யாரு? நீங்க தானே வந்து பேசுனீங்க உங்க பையனை அனுப்பிவிட்டு. இப்ப ஏதோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உடம்பு சரியில்லாதவங்க கிட்ட எதுக்கு பேசுறீங்க? என்கிட்ட பேசுங்க, நான் சொல்ற பதில் என்னன்னு. சும்மா எரியா நீ வார. அவன் ஏதோ கோவத்துல பேசிக்கிட்டு கிடக்கான். சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. பேசி என்ன அவருக்கு? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டு கல்யாண ஏற்பாடு பண்ணதாவே இருக்கட்டும். 2 நாளா நிச்சயதார்த்தம் இருக்குல்ல, புடவை வர எடுக்கணும். நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளை வீடு தானே எடுத்து தரணும். அங்கன வர சண்டை போட்டு இருக்கிற சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் அனுப்பி விட்டு வச்சிருக்கீங்க நாங்க இருக்கணும்னு சொல்லி. இப்ப அங்கனையும் போயிட்டு நிக்க முடியாது. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், என் பிள்ளைய மட்டும் கைவிட்டுறாதீங்க எந்த சுச்சுவேஷன் ஆனாலும். எம்மா ரேஸ்மா, உன்னை நம்பிதான் என் பிள்ளைய விட்டுட்டு போறேன். என்ன ஆனாலும் என் பிள்ளைய மட்டும் விட்டுறாதம்மா. கல்யாணம் தான் ஒரு கேடு. கல்யாணம்னா என்னன்னு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க பேசலாம். இதெல்லாம் அதுக்கான மீனிங்கே தான் இங்க எதுவுமே தெரியாதே. கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கிட்ட எந்த ஒளிவு மறைவும் இல்லாம இருக்கணும். ஆனா இங்கதான் அப்படி இல்லையே. எல்லா விஷயத்தையும் மறைக்கிறது, எல்லா விஷயத்திலயும் ஏமாத்துறது, எல்லா விஷயத்திலயும் மட்டம் தட்டுறது. இங்க எல்லாம் அப்படியே உல்டாவெல்லாம் இருக்கு. யாருக்கிட்ட போயிட்டு என்னத்தை கேக்குறீங்க பாத்தீங்களாமா? நீங்கெல்லாம் போயிட்டீங்களா அனாததாமா. கல்யாணம் தான் ஒரு கேடு போல. சே ஐயா, நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் கோவத்துல பேசிட்டு போறான், வருத்தத்துல இருக்கான். என்னை விட்ட என் பிள்ளைக்கு யாருமே இல்ல. என் பிள்ளை முன்னாடி கண் கலங்கிடக்கூடாதுன்னா கண் கலங்கிடக்கூடாதுன்னு தைரியமா உட்காந்துட்டு இருந்தேன். கையெடுத்து கும்புறேன்,
என் பிள்ளைய மட்டும் விட்டுறாதீங்க ரேஸ்மா. அது என்னம்மா நீங்க பேசுனதுல 1000 வருத்தம் இருக்கதான் செய்யுது. அதுக்காண்டி உங்க பிள்ளைய விட்டுருவாங்களா என்ன? கையை கீழே போடுங்க. ரேஸ்மா, அத்தை நீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க அத்தை. கண்டிப்பா நீங்க எங்க கூட இருப்பீங்க. நீங்க ஏன் விட்டுட்டு போறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எதுவும் ஆகாது உங்களுக்கு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. கல்யாணத்து வரைக்கும் இருப்பேனா இருக்க மாட்டான்லான்னு தெரியல. ஆனா என் பிள்ளைய மட்டும் விட்டுறாத நம்ம. என் உயிரே போனாலும் உங்க பையனுக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துப்பேன். எந்த சுச்சுவேஷன்லயும் உங்க பையன் கூட நான் இருப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம போயிட்டோம்னா, நம்ம இல்லைன்னா நம்ம பையனை யார் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி நாங்க இருக்கோம். எங்க ஃபேமிலி இருக்கு. எங்க ஃபேமிலியோட அவர் நல்லாதான் இருப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. சொல்லப்போனா நீங்க நல்லபடியா இருப்பீங்க. எங்க கல்யாணத்தை பார்த்து நாங்க சந்தோஷமா வாழ்றத எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்க. நீங்க எதுவும் வருத்தப்பட்டு பேசாதீங்க. அவன் நல்லபடியா இருந்தாலே போதும், வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. சரி, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். அவன் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நான் கூப்பிட்டு பேசுறேன் அவனை என்னன்னு சொல்லிட்டு. அவன் சரியாயிருவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தான் கோவமா இருப்பான், அதுக்கப்புறம் அப்படியே சரியா போயிருவான். அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. அவனே சமாதானம் ஆயிட்டு வருவான். சரி, அப்ப நேரமாச்சு, நாங்களும் கிளம்புறோம். உங்க உடம்ப பாத்துக்கோங்க. போயிட்டு வரோம். அழுகாதீங்க அத்தை. என்ன ஆனாலும் சரி, நான் கூடவே தான் இருப்பேன். எந்த சுச்சுவேஷன்லயும் அவரே என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, நான் அவர் கூட தான் இருப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க, சரிங்களா? நீங்க அழுகாதீங்க அத்தை. எங்க கூட இருக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? நீங்க வருத்தப்படாதீங்க அத்தை. எல்லாம் சரியாயிடும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள். நீங்க அவர்கிட்ட பேசுங்க எடுத்து. நீங்க தான் அவரை மாத்தணும். என்னாலலாம் பேச முடியாது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் இந்த 2 வாரத்துக்குள்ள அவர்கிட்ட சொல்லணும்னு. ஒரு வாட்டியும் சொல்லும் போதெல்லாம் நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன், எங்க அம்மாக்கு எதனா ஆனா அப்படின்னு சொல்லும் போது என்னால வேற எதுவுமே சொல்ல முடியல. அதனாலதான் அந்த உண்மையெல்லாம் மறைச்சனே. நீங்களும் அவரை மாதிரி என்ன தப்பா நினைச்சிடாதீங்க அத்தை. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? என் தலை எழுத்து இப்படி எழுதிருக்கு, அதுக்கு நீ என்ன பண்ணுவ? உன் மேல அவன் கோவப்பட்டுக்கிட்டு கிடக்கான் பைத்தியக்கார மாதிரி. அதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா. நான் அவன்கிட்ட பொறுமையா எடுத்து சொல்றேன் என்ன ஏதுன்னு சொல்லிக்கிட்டு புரிஞ்சுப்பான். நீ கவலைப்படாத, சரியா? நீ உடம்ப பார்த்துக்கோ நல்லபடியா. எனக்கு தெரியுது உன் வீட்டு பக்கம் ராமு எப்படி நடத்துவாங்க ஏதுன்னு தெரியல. அவங்களே வேண்டான்னு சொன்னாலும் என் பிள்ளைய விட்டுறாதம்மா. என் பிள்ளைக்கு நீ யாருமே இல்லை. நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளை அனாதையாயிருவான். நீதான் என் பிள்ளை இருந்து பாத்துக்கணும். இந்த ஒரு உதவி மட்டும் அத்தை முஞ்ச நினைச்சு பாத்துக்குமா. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, நான் இருக்கேன். சந்தோஷமா நல்லபடியா நடக்கணும்னு நினைச்ச கல்யாணம் எப்படி ஆயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நான் அவனை பேசி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், சரியா? நாளைக்கு இல்லைன்னா இன்னைக்கு சாயந்திரம் போல அனுப்பி வைக்கிறேன். போயிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்துக்குமா. அத்தைக்களி கூட வர முடியாது, அத்தைக்கு ரொம்ப தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு போன வாரத்துல இருந்து ரொம்ப தலைவலிமா, பின்னாடியில ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி, இவனை ஆஸ்பத்திரியா அங்க நீங்க கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கானே, ஆஸ்பத்திரி வேலை வர பாதிலேயே கிடைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் காசு எதுவும் கையில இல்லையேன்னு சொல்லிட்டு அமைதி இருந்துகிட்டேன். இப்பதான் தெரியுது என்ன காரணம்னு சொல்லிட்டு. எனக்கு இதுல வருத்தம்லாம் எதுவுமே இல்லம்மா. என் பிள்ளைய நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நீ பார்த்துப்பேன்னு தெரியும், இருந்தாலும் உன் தம்பி உன் அப்பா எல்லாரும் உன் பக்கம் இருக்காங்க. என் மகனுக்குன்னு யாருமே இல்லை. ஒருவேளை அவங்களே அவன் வேண்டாம் விட்டுட்டு வந்துட்டுன்னு சொன்னாலும் நீ விட்டுற மாட்டல ரேஷ்மா. என் மகனை இருக்கமா புடிச்சு வச்சுப்பல்ல நீ. எனக்கு இந்த ஒரு வாக்கு மட்டும் கொடுமா. வேற எதுவுமே உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. காசு எடுத்துட்டு வரணும், பணம் எடுத்துட்டு வரணும், இவ்வளவு இருக்கணும் அவ்வளவு இருக்கணும்ல எதுவுமே இல்லை. நாளை பின்ன நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைக்குன்னு ஒரு சொந்தம் இல்லாம போயிடக்கூடாது. எனக்கு வேற வழி தெரியல ரேஸ்மா. என் பிள்ளைய மட்டும் பாத்துக்குமா. நீங்க ஏன் அத்தை இப்பெல்லாம் பேசுறீங்க? அதான் நான் இருக்கேன்னு சொல்றேன்ல, நான் பாத்துப்பேன்.
நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவரே வந்து பேசலானாலும் நானா போய் பேசி அவரை சமாதானப்படுத்துறேன். நான் ஈவினிங் போல வரேன். ஆ நான் போயிட்டு வராத. ஏற்கனவே வீட்டுல ரொம்ப கோவமா தான் இருக்காங்க. நான் பண்ணதுக்கும் நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் அவர் பேசுனதுக்கு கொஞ்சம் கோவமா இருக்காங்க. எனக்கும் இங்க இருக்கணும்னு ஆசையா தான் இருக்குங்க கூட. நான் வீட்டுல போயிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு ஈவினிங் போல வரேன். அவர்கிட்ட பேசுங்க அத்தை. நான் நான் வந்து நானும் பேசுறேன். நான் போயிட்டு வரேன் அத்தை. உடம்பு பார்த்துக்கோங்க. ஈவினிங் வரேன் சரிங்களா? ம் போயிட்டு வரேன் அத்தை. ஆ ஆ நான் என்ன பார்த்துப்பேம்மா. எனக்கெல்லாம் என்ன பிரச்சனையும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். நான் என்ன பார்த்துப்பேன். ராம மட்டும் பார்த்துக்கோமா. நாங்க இருக்கோம் அத்தை. நாங்க எல்லாருமே உங்க கூட தான் இருக்கோம். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஈவினிங் வர அத்தை. இப்போ இப்போ போயிட்டு வரேன். சரிம்மா, சரி போயிட்டு வா. பார்த்து போயிட்டு வாம்மா. சாயந்தரம் வரும்போது குழந்தைய தூக்கிட்டு வரியா? ஆ, பிள்ளை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. நேத்து கூட கேட்டுக்கிட்டே இருந்தேன், குழந்தைய தூக்கிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு. அவ ஏதோ சூளுக்குலாம் போறானாமே. மே மாசம் வரப்போது. லீவு விடலையா அவனுக்கு? இன்னும் பெரிய ஆள் ஆயிட்டானோ? நல்லா வளர்ந்துருப்பான் என்னம்மா? ஸ்கூல்லாம் இல்ல அத்தை. சும்மா இங்கதான் வீட்டு பக்கத்துல இந்த குழந்தைங்கள பால்வாடியில சேர்ப்பாங்களா அந்த மாதிரி பக்கத்து வீட்டு பையன் போய்கிட்டு இருந்தான். அவன் கூட சேர்ந்து இவனும் சும்மா விளையாட்டுக்குன்னு போய்கிட்டு இருக்கான். நான் ஈவினிங் வரும்போது கூட்டிட்டு வரேன் அத்தை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் போயிட்டு வரேன். ஆ சரிம்மா, மறக்காம பிள்ளைய கூட்டிட்டு வாமா. ஆ நான் கூட்டிட்டு வரேன் அத்தை. ஏஸ்மா, எனக்கு இப்படி வியாதி இருக்குன்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்த பிள்ளைக்கும் ஒட்டிக்கோன்னு சொல்லிட்டு எதனா இருக்கோ? ஆ ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? அப்பெல்லாம் எதுவும் இல்லைக்கா. அப்பெல்லாம் எதுவும் இல்லை. என்ன ஆனாலும் நான் ரோஷனை கூட்டிட்டு வருவேன். நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை நினைச்சு நீங்க யோசிக்காதீங்க அத்தை. ம் என்னத்தை யோசிக்காம என்னத்தை பண்ண? எனக்கு நீங்க ஏதோ கல்யாண விஷயத்த பத்தி பேசதான் வரீங்கன்னு நினைச்சேன் சந்தோஷமா. ஆனா கருமதி விஷயத்த பத்தி பேச வர போறீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும் தலையில. பாத்துப்போம் என்னம்மா. என் பிள்ளைக்கு ஒரு நல்லபடியா ஒரு வாழ்க்கை அமைஞ்சா போதும். என்னோட கடைசி ஆசையா தான். எப்பயும் என் ஆசை அதுதான். நல்லபடியா அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும். முதல் வாட்டி ஏற்பாடு பண்ணி பாதிலே நின்னு போயிட்டு கொஞ்ச நாள் பித்து பிடிச்ச மாதிரி கிடந்தான். அதுக்கப்புறம் தான் உன்னை பார்த்துட்டு எனக்கு இந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான் என்கிட்ட. அவனா ஆசைப்பட்டு கேட்ட ஒரே விஷயம் நீ மட்டும்தான். உனக்கும் அவனை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். விட்டுறாதம்மா அவனை. அப்படியெல்லாம் உங்க பையனை விட்டுற மாட்டாத்த. கவலைப்படாதீங்க. போயிட்டு வரேன். ம் சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சாப்பிடு. நல்லா சாப்பிட்டு இருக்கணும். கல்யாணம் நடக்க போதில்ல. ம் என்ன நினைச்சுல வருத்தப்படாதம்மா. நான் நல்லா இருக்கேன். போயிட்டு வராத. சரிம்மா. ரேஸ்மா, உன் வீட்டுல கொஞ்சம் எடுத்து சொல்லு. ராம் நல்ல பையன்தான். ஏதோ கொஞ்சம் கோவத்துல பேசிட்டான் அவ்வளவுதான். கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. அப்புறம் புடவை எடுக்கிறத பத்தி என்னன்னு கேட்டுட்டு போன் பண்ணி, இல்லைன்னா சாயந்தரம் வரல அப்ப சொல்லு சரியா? பார்த்து போமா. வெளியே இருக்காங்க பேர், ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்காங்க. போயிட்டு வா. ம் போயிட்டு வராத. என் பிள்ளைக்கு நான் இல்லைன்னா யாருமே இல்லையே. நான் போய் சேரத பத்தி எனக்கு கவலை இல்லை. வாழ்ந்து முடிச்சுட்டேன். என் பிள்ளை இன்னொரு வாழ்க்கைய கூட ஆரம்பிக்கலையே. என்னைய நினைச்சு அவன் வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டானா நான் என்னத்த பண்ணுவேன்? ஐயோ, நல்லது கெட்டதுன்னு எதுவுமே தெரியாது என் பிள்ளைக்கு. என் பிள்ளைய விட்டுட்டு போறது நினைச்சாலே எனக்கு ஐயோ கடவுளே, இன்னும் கொஞ்ச நாள் என் பிள்ளை கூட இருக்க கூடாதா நானு?
வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். எல்லாரும் இன்னொன்று கோவத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் மாதிரி கொண்டு போயிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்ற அளவுக்கு என் மேலே கோவமாக இருப்பீங்கன்னு. எனக்கு கதையை இந்த மாதிரி மூவ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் கதையை நார்மலாக இவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட்டு எனக்கு 2 பிளான் தான். ஒன்று கதையை முடிக்கணும், அப்படி இல்லைன்னா அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ராஜடியிலேருந்து ஒன்று கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். ஒரு மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுகிறேன். நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையா ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா. ஹர்ட் பண்ணுறதுக்குன்னு இல்லை, கதையை ஜஸ்ட் கதையாக மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயத்தினால ஒரு சிலவங்களை இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். இழந்ததுக்கப்புறம் நம்மளுடைய மாற்றம் அது மற்றவங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துது, நம்மளை நம்பி இருக்கிறவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்துது, நம்மளை நம்பி வந்தவங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துது அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஸ்டோரி யோசிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒரு 1 வீக் கொண்டு போகிறேன். இப்போ கல்யாணம் நெக்ஸ்ட்டு கல்யாண சீரீஸ் தான். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கொண்டு போகிறேன். நல்லா இருக்குது அப்படின்னா ஓகே, கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லை இது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னா ஓகே, அதை நம்ம வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் கதையை. பட் ஆனால் எனக்கு ஒரு ஒரு 2 வீக்ஸ் கல்யாணத்துக்கு எனக்கு அந்த இது ட்ரெஸ் எடுக்கிறது, ஷாப்பிங் அந்த மாதிரி ஒரு எபிசோட் போனாலும் 1 வீக், இன்னொரு 1 வீக் நான் ஸ்டோரி கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி காட்டலான்னு இருக்கேன். அதுக்கு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் இல்லைனாலும் ஒரு 3 to 4 days டைம் வேணும் எனக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு பிடிக்குது, இதை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அப்படின்னா நான் கொண்டு போகிறேன். இல்லைன்னா நல்லா இல்லைன்னா ஓகே, அது மாற்றிக்கலாம். பட் ஆனால் எனக்காண்டி வெயிட் பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எடுத்த உடனே நல்லா இல்லைன்னு பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யோசிச்சு ஒரு சீன் இப்படி தான் இருக்கும், இப்படி அடுத்த சீன் இப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கற்பனையில் இருப்பேன்னா டக்குன்னு கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது இப்படி மூட் ஆஃப் ஆயிடுது. இப்போ கமெண்ட் செக்ஷன் ரிப்ளை பண்ணாதது காரணமே அதுதான். ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுது. நார்மலாக இப்போ யாரும் திட்டுற மாதிரிலாம் இல்லை, பட் இருந்தாலும் லூஸ் ரேஸ்மா, பைத்தியக்காரி ரேஸ்மா அப்படின்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம கதையை நம்ம ஒரு இதுவில் யோசிச்சு கொண்டு போனால் டக்குன்னு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றப்போ சும்மா ஏதோ பேசணுமேன்ற மாதிரி கதை மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு கதை ஃபுல்ஃபில்லாக மூவ் ஆகிற மாதிரி எனக்கே இல்லை. சும்மா ஒரு ஃப்ரேமில் ஒரே ஃப்ரேமில் முடிக்கிற மாதிரி இருக்குது. நிறைய எடிட்டிங் அந்த மாதிரி காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கு என்னோட கற்பனையில் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாருங்க, ஒரு வாரம் 2 வாரம் பாருங்க. இல்லை அப்படின்னா நம்ம கதையை ஃபினிஷ் பண்ணிட்டோம், இல்லைன்னா அந்த கதையை வேற எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கதையை மூவ் பண்ணலாம். எனக்கான டைம் தருவீங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் என்னை சப்போர்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சிலவங்க இருப்பீங்கல்ல, இது என்ன கேவலமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு கதை எடுத்துகிட்டு வருவேன்னு நம்புகிறேன் நான். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஒரு 1 வீக் அந்த மாதிரி டைம் வேணும். இன்னொன்று, நெக்ஸ்ட் வீக் நான் சென்னைக்கு போகிறதுனால என்னால் கரெக்டாக வீடியோஸ் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 3-2 days அதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சாரி. அடுத்த வாரத்தில் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அடுத்த வாரத்துலேருந்து கதை நல்லா போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்ட்டு. சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் எல்லாருக்கும். நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டு சொல்கிறேன். இந்த ஸ்டோரியை முடிக்கலாமா, மேரேஜ்க்கு அப்புறம் புதுசாக நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னு பார்ப்போம். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.